சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தங்க நகை கடன் வைத்துள்ள அனைவருக்குமே மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னா 2025 2026 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றுச்சு. இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில் இந்த நகை அடமான கடன்கள் அப்படிங்கிறத பற்றி, அதாவது 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகை கடன்களும் 40 கிராம்குள்ள இருக்கக்கூடிய நகை கடன்களும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு தமிழக அரசு ஆணையிட்டிருக்காங்க. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி குறித்து தான் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின தெளிவான விளக்கம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான விதிமுறைகளும் இல்லாம தான் நகை கடன்கள் தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, இதுல நிறைய விதமான முறைகேடுகள் நடந்துச்சு. அது என்ன முறைகேடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு ரேஷன் அட்டையை வச்சு, ஒரு ரேஷன் நம்பரை வச்சு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆதார் அட்டையை வச்சு ஒரு குடும்பத்தில் இப்போ 3 பேர் இருக்காங்க அப்படின்னா 3 விதமான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ஒவ்வொருத்தர் மேலேயும் தனித்தனியாக 5 பவன் வச்சு அது தள்ளுபடியாக பெற்றிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறைகேடுகள் தாங்க. இந்த முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக நிறைய நலத்திட்டங்கள், நிறைய நிபந்தனைகள், இப்படி பல விஷயங்களுமே கொண்டு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 51 விதமான ஆவணங்களை தயாரித்து அதை சேகரித்து அது எல்லாத்தையுமே பரிசீலித்து அதோட உண்மை தன்மை கண்டறிந்த பின்னர் தான் இதற்கப்புறம் தான் நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது செய்வாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரைக்கான நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பெயர் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கடந்த நவம்பர் 21 பார்த்தீங்க அப்படின்னா தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை வைக்கப்பட்டுள்ள நகைக்கடன்களை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டது. இந்த நிலையில் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த குழு தகுதி உள்ளவர்களின் பட்டியலை தயாரிக்கும் என்றும் துணை பதிவாளர் தலைமையில் இந்த குழு செயல்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த குழு நகைக்கடன் பெற தகுதி வாய்ந்த மற்றும் தகுதியற்றவர்களின் பட்டியலை தயாரித்து கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த குழு தயாரிக்கும் பட்டியல் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டு அது ஆன்லைன்லையும் இணையதளத்திலையும் வெளியிடப்படும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. முன்னதாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள பயிர் கடன்கள் மற்றும் நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி கடன் தள்ளுபடி பெற வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. அதை கண்டறியும் பணியில் அரசு தீவிரம் காட்டி வருகிறது குறிப்பிடத்தக்க ஒன்றாகவும் இருக்குங்க. இப்போ இந்த தங்க நகை கடன் பெற தகுதி உள்ளவங்க யாரு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் கவனமாக கேட்டுக்கோங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள ரேஷன், அதாவது குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவன் வரை இருந்தால் இதர தகுதிக்கு உட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. இப்போ ஒரு குடும்பத்துல 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த 3 பேரும் சேர்த்து 5 பவன் தான் இருக்கணும். ஒருவேளை ஒவ்வொருத்தரும் தனித்தனியா 5 பவன் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது கிடையாது. ஒரு குடும்பத்துல இப்போ 3 பேருக்கும் சேர்த்து 5 பவன் இருந்தா ஓகே தான். பட் தனித்தனியா நீங்க 5 பவன் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது தள்ளுபடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்ததாக தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தற்போது வரை செல்லுபடியாக கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகைக்கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உங்களோட குடும்ப அட்டையை ஆக்டிவாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 2021 அப்புறம் வாங்கிய நகைக்கடன்கள் அப்படிங்கிறது தள்ளுபடி பெற தகுதி இல்லாதவங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட குடும்ப அட்டை எண் வழங்காமல் இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் உடனே கொடுத்துருங்க. அண்ட் குடும்ப அட்டை எண் தவறாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் தங்க நகை கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. தங்க நகை கடன் தள்ளுபடி கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கு தங்க நகை கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு ஊழியர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எந்த பொருளும் வாங்காத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடையில் யார் யாரெல்லாம் பொருட்கள் வாங்காமல் இருக்கீங்களோ அவங்களுக்கும் தங்க நகை கடன் தள்ளுபடி கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. 2021 ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் மற்றும் குடும்ப அட்டையின்படி இடம்பெற்றுள்ள அவர்தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நகைக்கடன் தொகையை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராம் கூடுதலாக பெற்ற அந்தியோதயா அன்னை யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. போலி நகையா வச்சிருக்கிறவங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சுய விருப்பத்தின் பேரில் நகைக்கடன் பெற விருப்பம் இல்லாதவர்கள் படிவம் 3 உறுதிமொழி சான்று தர வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, புதுச்சேரி, தெலங்கானா உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த ரேஷன் அட்டையாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் தங்க நகை கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிறதையும் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆதார் அட்டையில் நீங்கள் அட்ரஸ் கேரளா, ஆந்திரா, புதுச்சேரி, தெலங்கானா இந்த மாநிலங்கள் சேர்ந்த அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் தங்க நகை தள்ளுபடி அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் தங்க நகை கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய செப்டம்பர் முதல் வாரத்தில் இருந்து செயல்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய தங்க நகை கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பெயர் பட்டியலில் இன்னும் ஒரு சில தினங்களில் ஆன்லைனில் விழும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தங்க நகை கடன் தள்ளுபடி பற்றி மேலும் ஏதாச்சும் புதிய அப்டேட் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.